Hi friends, this is Harry. Cinema Bus update la ஒரு லேட்டஸ்டான அப்டேட்டோட வந்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். ஏஆர் முருகதாஸ் சார் வந்து இந்த படத்துக்காக ரொம்பவே வந்து ஸ்டோரி வந்து மெனக்கெட்டு வந்து அப்படியே செதுக்கிறாருன்னு தான் சொல்லணும். இப்போ லேட்டஸ்டான தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரஜினி சார் இந்த படத்தில் டபுள் ஆக்ஷனில் நடிக்கிறாரு. ஒரு ரோல் வந்து போலீஸ் கேட்டப்லையும், இன்னொன்று வந்து சமூக சீர்திருத்த போராளி அந்த கேரக்டரில் அவர் நடிக்கிறாரு. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாரோட ரியல் லைஃப் கூட வந்து நம்ம ஒப்பிட்டு பேசலாம். ஏன்னா ரஜினி சாரோட ரியல் லைஃப்பில் அவரோட அந்த பொலிட்டிக்கல் அந்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கொள்கை வந்து நதி நீரை இணைக்கணும். அதுதான் வந்து அவர் வந்து நிறையவே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். காலாவோட ஆடியோ லான்ச்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் சொல்கிறப்பாரு, நதி நீரை இணைக்கணும், அதுதான் என்னோட ட்ரீமு கூட, என்னோட குறிக்கோளும் கூட, அதை பண்ணிட்டா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிருப்பாரு. ஸோ அதை ஒரு கான்செப்டாக வச்சு தான் இந்த கேரக்டர் உருவாகி இருக்காரா ஏஆர் முருகதாஸ் சார். செகண்ட் ஹாஃபில் அப்படியே ரஜினி சாரோட அந்த கேரக்டர் வந்து ரொம்பவே அழுத்தம் திருத்தமாக அந்த நதிநீரை எவ்வளோ வந்து முக்கியம், நம்மளுக்கு அதை இணைக்கிறது எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு விஷயமா இருக்க போகுது நம்ம தமிழ்நாட்டில். ஸோ அந்த நதிநீரை இணைக்காதனால நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அதை வந்து ரொம்பவே வந்து அழுத்தம் திருத்தமாக அவருக்கே உண்டான பாணியில் வந்து சொல்லப்படுறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ரஜினி சார் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் வந்து எப்படி வந்து சர்க்கார் கத்தி போன பணங்களை எப்படி விஜய் சார் வந்து அதை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரோ, அதேமாரி இந்த படத்தில் ரஜினி சாரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ப்ரெஸ் மீட் வச்சிருக்காரா, அந்த மாதிரி ஒரு சீன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரஜினி சாரோட அந்த அரசியல் கொள்கையே பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு கான்செப்டாகவே வச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கி அதை வச்சே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கதை நவுற மாரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிருக்காரு ஏஆர் முருகதாஸ் சார். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து விவசாயிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வந்து தாக்கத்தை ஏற்படுத்தும். அதேமாரி வருங்காலத்தில் வர அந்த பொலிட்டீஷியன்ஸுக்கு இது எந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு தப்பு பண்ணியிருக்கோன்றதை ஒரு உணர்த்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சோஷியல் மெசேஜோட தான் இருக்க போகுது இந்த படம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு இப்போ. ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பக்கம் போலீஸ் கெட்டப், அதில் எந்த அளவுக்கு ரஜினி சார் மாசா தெறிக்க விட போகிறான்னு தெரியல. இன்னொன்று ஒரு கெட்டப் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த ஒரு கெட்டப்புக்காகவே வந்து படம் வேற லெவலில் பேசப்படும் சொல்கிறாங்க. ஒரு போராளி எந்த அளவுக்கு ரஜினி சார் அதில் ஒரு ஆப்டாக இருப்பாருன்றதை நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.